ஹலோ கைஸ். லீமன் பிரதர்ஸுடைய அந்த 2008 கிராஷ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஇ வந்து 27.82 இருந்துச்சு. அதே சமயம் நம்ம வந்து கொரோனா பீரியடு 2020 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2020 பீரியடில் வந்து நிஃப்டி பிஇ வந்து 28 கிட்ட இருந்துச்சு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து இயர்லேயே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், வெளியாகிடலாம். அதனால் நிஃப்டி பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுடைய நம்ம வந்து இது மூலம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஹலோ கைஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி பியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டி பி என்னென்னா, அதாவது நிஃப்டி பியினுடைய டெஃபினேஷன் என்னென்னா, நிஃப்டி பி ரேஷியோ ஃபார்முலா எப்படின்னா, டோட்டல் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலேஷன். அதாவது நிஃப்டி 50 உள்ள டாப் 50 கம்பெனி இருக்குல்ல, அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலேஷன் டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீ ஃப்ளோட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், பிஏடி. அதாவது அவங்க கம்பெனி இப்போ 50 கம்பெனியும் லாஸ்ட்டு 4 குவார்ட்டர் இந்த ரிசல்ட் இருக்குல்ல, அதனுடைய ப்ராஃபிட்டு ஆஃப்டர் டேக்ஸ் என்னவோ அதை டிவைட் பண்ணாக்க நிஃப்டி பி கிடைக்கும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நிஃப்டி இது பி ரேஷியோ ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நேராக நம்ம வந்து இதுக்கு போவோம். இது என்எஸ்சி வெப்சைட்டில் போகிறேன். இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து நிஃப்டி பி வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி அதாவது டோட்டல் ஃப்ரீ ஃப்ளோட் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலேஷன் ஆஃப் 50 கம்பெனியை எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணுறது, 50 கம்பெனியுடைய பேட் எவ்வளோது, அதெல்லாம் டிவைட் பண்ணுறது பெரிய நம்ம வந்து மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து நான் வந்து சில வெப்சைட் நான் டிப்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம் 50 பிஏ. ஓகேயா? இப்போ ஓகே, புரியுதா? நிஃப்டி பி இருக்குல்ல, நிஃப்டி பி வந்து அதனுடைய எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நிஃப்டி பி வந்து மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்டை வந்து நம்ம வந்து இதன் மூலம் ஒன்று செய்யலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த எக்ஸலில் சில டேட்டா கொடுத்துக்கிறேங்க பாருங்களேன். அதாவது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸலில் வந்து இந்த இருக்கு பாருங்கள், 25, அதாவது 25 to 30 நிஃப்டி பி இதில் நிஃப்டி பி வந்து பி இது ப்ரைஸ் நிஃப்டி 50 பிஇ வந்து 25 to 30 இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஓகேயா? என்றைக்கும் மார்க்கெட்டு வந்து கீழே விழுவலாம். அதே சமயம் 20 to 25 பிஇ வச்சுக்கலாம், அது வந்து எக்ஸ்பென்சிவ். அதாவது நாட் டூ எக்ஸ்பென்சிவ், பட்டு ஸ்டில் எக்ஸ்பென்சிவ் தான் நிஃப்டி பி. நிஃப்டி பி வந்து எப்போ வந்து 15லேருந்து 20க்குள்ளே இருக்குதோ அது வந்து அவரேஜ். அதாவது நாட் டூ சீப்பும் கிடையாது, எக்ஸ்பென்சிவ் கிடையாது, அவரேஜ், ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல, வாங்கலாம். அதாவது இந்த இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. 50 to 20 பியில் ரொம்ப சீப்பான பி என்னன்னா 12 to 15. 12 to 15ங்கிறது நிஃப்டி பி வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ். அதாவது எல்லா இந்த நிஃப்டி பி இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்துச்சுன்னா எல்லா நிஃப்டி 50 எல்லா ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இன்வெஸ்டருக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உகந்த நேரம் வந்து இந்த நேரம். நிஃப்டி பியுடைய அந்த இதுக்குல 12 to 15. அது பிலோ 12 வந்து டூ சீப். சரி, ஓகே. என்ன நீ கேட்டிங்கன்னா, எப்போ சார் மார்க்கெட் வந்து 30க்கு மேலே போவோம், எப்போ சார் மார்க்கெட்டு கீழே போவோம்னா யாரும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யாருமே ஃபியூச்சர் நம்ம வந்து கடவுள் தான் அது ஃபியூச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன செய்யலைன்னா அதனுடைய பிஏ நம்ம வந்து அனலைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஓரளவு என்ன செய்யலாம், நம்ம வந்து மார்க்கெட் கிராஷை வந்து நம்ம வந்து இந்த ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி பிஏ பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேயா? அப்புறம் இது வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் இருக்குல்ல. இப்போதைக்கு வந்து நிஃப்டி பி வந்து கரெக்டாக இப்போதைக்கு என்எஸ்சியில் வெப்சைட்டுக்கு போகிறேன். இப்போ வந்து 24,502 பாயிண்டில் இருக்குது. இதனுடைய பி ரேஷியோ வந்து இப்போ எப்படி நம்ம செக் பண்ணுறோம்னா, நிஃப்டி பி இந்த நிஃப்டி பிஇ ரேஷியோ, இதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டை லிங்க் கொடுக்குறேன். நிஃப்டி பி ரேஷியோ இருக்குல்ல, இது இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. போனேன்னு வச்சுக்கலாம், அந்த கீழே வந்து வச்சுக்கலாம், இந்த இருக்கு பாருங்கள், கிளிக்குன்னா வந்து இது காட்டும். அதாவது 23.14, அதாவது ஜூலை மாதம் Q3யில் இயர் ஆஃப் டேட் வந்து 24, 2024 ஜூலை மாதம் இருக்கணும். நம்ம இப்போ இந்த மாதம் தான் இருக்கிறோம். இதனுடைய பி வந்து 23.14.
இப்போ நம்மளுடைய டேட்டா நம்மளுடைய அனாலிசிஸ் படி என்ன சொல்லுதுன்னா நிஃப்டி பி வந்து இப்போ எக்ஸ்பென்சிவ்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேயா? 23 ரொம்ப இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட்டு நாட் டூ மச் எக்ஸ்பென்சிவ். அதாவது நம்ம ஃபியர் பண்ணுற அளவுக்கு உள்ள எக்ஸ்பென்சிவ் இல்லை. அந்த ரேஞ்ச் வந்து 25 to 30. ஓகேயா? இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நான் வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் இன் மார்க்கெட். ஓகே, இப்போ நம்ம எப்போ எந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன செய்கிறேன், நிஃப்டி பியோட சார்ட் எடுக்கிறேன். நான் இந்த வெப்சைட் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் இதில் நிஃப்டி பியோட சார்ட் நான் இப்போ வந்து கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் வந்து ரொம்ப அழகான வெப்சைட்டு. இதை ஈஸியாக நம்ம அனாலிஸ் பண்ணலாம். ட்ரெண்டில் இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆல் கொடுத்துருங்க. நிஃப்டி பி ஆல் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த இருக்குல்ல 2008 ஒரு கிராஷ் வந்துச்சுல, ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்து பார்த்தீங்களா யூஎஸில். அப்போ வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா 20 ஹை கொடு. அதாவது இந்த பிங்க் லைன் என்னன்னா நிஃப்டி பி, இந்த கிரீன் கலர் லைன் என்னன்னா அது வந்து நிஃப்டி பியோடைய மூவ்மெண்ட்டு. நிஃப்டி 50 இதில் அது மூவ்மெண்ட்டு. நான் 2008 போகிறேன். 2008 ஒரு பெரிய கிராஷ் வந்துச்சுல யூஎஸ்லாம் இருக்கிற. அப்போ வந்து 28 இருந்துச்சு, எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. தெரியுதா? இந்த சமயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்டர் யாருமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேயா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது சீப் எது வரையும் இங்கே வந்து கிராஷ் ஆகுச்சுன்னா 11 வந்துருச்சு. ரொம்ப சீப்பாக வந்துச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் வந்து உள்ளே வருவாங்க. ஓகேயா? இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிஃப்டி கரெக்டாக நீங்கள் வந்து பி 25 வரையும் கிட்டத்தட்ட அதாவது 2008 அக்டோபர் 17 2008 வந்து நிஃப்டி பி வந்து 11.7 ரொம்ப சீப்பாக கிடந்துச்சு. அது வந்து செப்டம்பர் 2 வருஷத்தில் வந்து அப்படியே ட்ரிபிள் ஆகிடுச்சு. அதாவது டபுள் ஆகிடுச்சு நிஃப்டி பி. இந்த சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்களேன், கொரோனா டைம் பாருங்களேன். இப்போ நான் வந்து 2020 வரேன். பிப்ரவரி தான் கொரோனா வந்துச்சு. அப்போ வந்து நிஃப்டி பி பாருங்கள் கரெக்டாக 28 இருந்துச்சு. கரெக்டாக பிப்ரவரி. இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அலர்ட்டாக இருக்கக்கூடிய டைம். இந்த டைமில் நம்ம வந்து புதுசாக கம்பெனியை வாங்குறதோ புது இன்வெஸ்ட்மெண்ட்டு லட்சக்கணக்கில் போடுறதோ இந்த டைம்லாம் கூடாது. ஏன்னா நிஃப்டி பி வந்து 28 இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் பயங்கர கிராஷு. கொரோனா டைம் வந்து லோ வந்து எது தொடுச்சுன்னா நிஃப்டி பி வந்து 18 வந்துருச்சு. 18ங்கும்போது ரொம்ப சீப்பு. இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பாரு நிஃப்டி பி எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சா? இப்போ எப்போ எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சோ நிஃப்டி பி டூ மச் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. எப்போனா 2021 கரெக்டாக ஒரு கிராஷு. இது கிராஷ் கிடையாது, இது ஒரு பிக் கரெக்ஷன் வந்துச்சு 2022 கிட்ட. அப்போல்லாம் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ வந்து நிஃப்டி இப்போ என்ன சார், சரி ஓகே சார் பாஸ்ட் டேட்டெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ எப்படி சார் இருக்குது நிஃப்டி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிஃப்டி பி வந்து நிஃப்டி 50 வந்து இப்போ வந்து 23 சொன்னல, அதில் 23 இருக்குது. நிஃப்டி பி வந்து இந்த பிங்க் லைன் வந்து இது மேலே கிராஸ் ஆகணுனாக்கா நம்ம வந்து உஷாராக இருக்கணும். ஓகே, அந்த நிஃப்டி 50 இந்த பாயிண்ட் இருக்குல்ல லைனு, இந்த லைனை வந்து நிஃப்டி பி வந்து கிராஸ் ஆகணுச்சுனால நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம வருவோம். வென் டு எக்ஸிட். அதாவது நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து எக்ஸிட் பண்ணுறது இங்கே எப்போ எக்ஸிட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஹோல்டிங் பீரியடு பொறுத்து உங்களுக்கு வந்து மாறுபடும். சில பேர் வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாக்கா நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னா நிஃப்டி 50 எக்ஸ்பென்சிவாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே வச்சுக்கிற கம்பெனியை ஹோல்டு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம், ஆனால் புதுசாக கம்பெனி எதுவும் வாங்கக்கூடாது. இதே சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இல்லை சார் நான் வந்து 2 வருஷம் 3 வருஷத்தை ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல வாங்கலாம். வாங்கி இந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சிவ் இடத்துல வந்து அந்த கம்பெனி விற்றுடலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, 3 இயர்ஸு 5 இயர்ஸ் ஹோல்டிங் பண்ணுறேன், அந்த பீரியடுக்கு வந்து இந்த பிஇ வந்து அனாலிசிஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணலாம். எப்போ மார்க்கெட் வந்து திரும்ப நம்ம அந்த டேட்டா இருக்குல்ல, இந்த 12 to 15 ரேஞ்சிலையோ அல்லது 15 to 20 ரேஞ்சில் எப்போ வருதோ அப்போ நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் வந்து உங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஓகேயா? இது வந்து நிஃப்டி பியூடைய அனாலிசிஸ். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா போனஸ் டிப்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து நிஃப்டி பியை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
புதுசாக போனஸ் டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு தரேன். அதாவது நிஃப்டி பி அனலைஸ் பண்ணுறது வந்து மார்க்கெட் கிராஷுக்கு வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு இண்டிகேட்டரு. ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கா? ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்டர் வந்து என்ன செய்யணும், சீப்பாக வாங்கி ஹையில் விற்கணும். அதை தான் இன்வெஸ்டருக்கு, அதுதான் வந்து பிஸ்னஸுக்கு வந்து அடையாளம். ஹையில் வாங்கி வந்து லாஸில் வெளியாகிறது வந்து நாலேஜ் இல்லாத தான் அப்படி பண்ணுவாங்க. நம்மலாம் செய்யணும், நம்ம வந்து மார்க்கெட்டில் வரும்பொழுது இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அனாலிஸ் பண்ணணும். இப்போ வந்து இன்னொரு போனஸ் டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா விக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்தியா விக்ஸ் இது வந்து மந்த்லி இது. ஓகே, இந்தியா விக்ஸ் வந்து மந்த்லி. இப்போ பாருங்கள், மந்த்லி வந்து இப்போ கொரோனா டைமில் வந்து நான் கரெக்டாக March 2 இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல March 20 2000 கொரோனா பீரியட் வந்து எந்த அளவுக்கு ஹை போணுச்சுன்னா விக்ஸ், இந்தியா விக்ஸ் வந்து, இந்தியா விக்ஸுங்கிறது என்னென்னா ஃபியர், அதாவது ஃபியர் இண்டெக்ஸ். இது பேர் மக்கள் வந்து பயம் இல்லாமல் இருக்கிறாங்களா, மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு பார்க்குறது தான் இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் வந்து 86 இருக்குது பாருங்கள். எப்போனா March 2 2020. என்ன டைம் அது, என்ன டைம் மார்க்கெட் வந்து கொரோனா டைம் தான் வந்துருச்சு. வரும்பொழுது பாருங்கள், மக்கள் எல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்க விற்க நிஃப்டி வந்து கிராஷ் ஆக இந்தியா விக்ஸ் வந்து ஏறுது. ஓகேயா, இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த March 2 20 வரையும் ஹை வரையும் போணுச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரலில் தான் அது வந்து நார்மலைஸ் ஆகி இப்போ வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்தியா விக்ஸ் இப்போ இதில் இருக்குன்னா, இப்போ இந்தியா விக்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. அதாவது பயப்படக்கூடிய அளவில் இல்லை. இந்தியா விக்ஸ் எப்போல்லாம் ஏறுதோ, இது வந்து இன்னும் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் உங்களை நான் போட்டுக்கிறேன், இந்தியா விக்ஸ் டைப் பண்ணுங்கள், மந்த்லி செக் பண்ணிவிட்டு இந்தியா விக்ஸ் எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து ஃபியரில் இருக்காங்கன்னு அர்த்தம். இது ஒரு போனஸ் டிப்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் முக்கியமான ரொம்ப எஜுகேஷ்னல் வீடியோ நம்ம வந்து கொடுப்போம். ஓகேயா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாட்சிங் அண்ட் ஷேர் த வீடியோ.